இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நாகர்கோவில் பக்கம் மண்டக்காடு பகவதி அம்மன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அங்க போனா தலைவலி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் தீந்து போகும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிவகங்கை பக்கம் நாட்டரச கோட்டையில இருக்கிற கண்ணாத்தா கோயிலுக்கு போனா கண் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வந்தா கால் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் தீருங்கிறது ஐதீகம். அதனால்தான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க நீ விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டா கோவில்ல இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே உன்னோட கால் வலி சரியாயிடும். அம்மா, அது எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல சரியாகும்? அதோட டாக்டரே 3 நாளுக்கு அப்புறம் தான் சரியாகும்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரியாயிடும் வானதி, நீ வேணா பாரு. சரிம்மா, நீ இங்கே உட்காரு, நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாத்து. அம்மா, என்னமாச்சு? என்னாச்சு? அடி எதுவும் படலையே? என்னம்மா நீங்க பார்த்து வர மாட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலம்மா? எனக்கு ஒன்னும் ஆகலம்மா. எங்க எனக்கு அடிபட்டுச்சோன்னு நீ உன் கால் வலிய கூட மறந்து இவ்ளோ வேகமா ஓடி வந்திருக்கியே, உனக்கு கால் வலிக்கலையாமா? என்ன பொறுத்த வரைக்கும் யாரு எனக்கு கெடுதல் நினைச்சாலும் துரோகம் பண்ணாலும் எனக்கு அவங்க மேல கோவம் வரும். ஆனா உனக்கு பொறுமை வரும். உன்னோட பொறுமைக்கு எதுவுமே ஈடாகாது. அம்மா, என்னம்மா நீங்க? ஆமா, நீ இப்படி நடிக்கிறேங்கிற விஷயம் கார்த்திக்கு தெரியுமா? தெரியுமா? அப்போ அவனும் சேர்ந்துதான் என்கிட்ட மறைச்சிருக்கானா? அப்படிலாம் இல்லம்மா. அவர் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. எனக்காக தான் அவரு யார்கிட்டயும் சொல்லாம. புரியுது வானதி. அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுக்காக நீ எப்பவும் போல சாதாரணமாலாம் இருக்க வேண்டாம். இந்த நடிப்ப இன்னும் 2-3 நாளைக்கு கண்டினியூ பண்ண. ஏம்மா? உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக தானே உன் அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. இப்போ உனக்கு கால் சரியாயிடுச்சுன்னு தெரிஞ்சா வழக்கம் போல உன்னை கண்டுக்காம விட்டுருவாங்க. என்ன இப்படி திருதிரு முடிச்சிட்டு இருக்க? உனக்கு கால் வலிக்குதுல? இவ பாருங்க, அவளுக்கு கால் வலிக்குது. கார்த்திக், அவளுக்கு கால் வலிக்கிறத நினைச்சு நீ துடிக்கிற பாத்தியா? அவ கஷ்டத்தை உன் கஷ்டமா நினைக்கிற பாத்தியா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கார்த்திக். இல்லம்மா, நம்மள எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரிதானம்மா அவளுக்கு சீக்கிரமா குணமாவா? ஆமா ஆமா, நீ அவளை பாத்துக்கிறதுனாலதான் அவ குணமாயிட்டு வரா. ஏற்கனவே வேற கோயில்ல சாமி நல்லா சுத்திட்டு வந்திருக்க. இதுல இவ ரூம் வரைக்கும் நடந்து போனா அப்புறம் கால் என்ன ஆகுது? அம்மாக்கு எல்லாமே தெரியும். சரி கார்த்திக், அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிற? வானதியை சிரமப்படுத்தாம நானே அவளை தூக்கிட்டு போறேன். வேணாம் வேணாம் வேணாம். இல்ல வேணாம். வேணாண்ணா, அப்ப நீ எப்போ போறியா? அதெல்லாம் முடியாது. நானே உன்னை பத்திரமா ரூம்ல வந்து விடுறேன். ஆமா, கொஞ்சம் இப்படி வரீங்களா? எங்க சொன்ன கேளுங்க. வேண்டாம். நீங்க விட்டு வந்துடுறமா? பாத்து சொன்ன கேட்க மாட்டீங்களா? சொன்ன கேளுங்க. அமைதியாருன்னு சொல்றேன்ல, பேசாம வா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, நான் சொல்ல வர்றத ஃபர்ஸ்ட் கேளுங்களேன். அம்மா வேற பாத்துட்டு இருக்காங்க. எங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அம்மாக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சிருச்சா? நீங்க அன்னைக்கு கால்ல அடிபட்டத கண்டுபிடிச்சிங்கல்ல, அதே மாதிரி அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அத சொல்றதுக்காக தான் என்ன கோயிலுக்கே கூட்டிட்டு போனாங்க. பரவாயில்ல, கண்டுபிடிட்டுமே. அப்படியே அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் எனக்கு உண்மை தெரியும்ன்றது அம்மாக்கு தெரியாதுல்ல. அதுவா? அதுவும் அம்மாக்கு தெரியும். நானே அம்மா கிட்ட சொல்லிட்டேன்.
ஆமா, அது வந்து வானதி காலு. சமாளிக்க ட்ரை பண்ணாத கார்த்திக். எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். என்னதான் என்கிட்ட இருந்து உண்மை மறைச்சிருந்தாலும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அக்கறையா இருக்கிறத பார்க்க சந்தோஷமா இருக்கு. அப்புறம் வானதி, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அம்மா, அதான் உனக்கு கால்ல பெருசா அடிபடலங்கிற விஷயம் வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னனே. ஆமாம்மா. அது பொய்யாவே இருந்தா கூட இத வச்சு உங்க அம்மாவையும் தங்கச்சியையும் 2 நாளைக்கு நம்ம வேலை வாங்கலாம். அது சம்மந்தி, வந்துட்டேங்க சம்மதி. இத வந்துட்டேங்க. சொல்லுங்க. வானதிக்கு கால்வலி அதிகமா இருக்கு. ஐயோ, அப்படியா? ரொம்ப நீங்க வலிக்குதாமா? போய் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு அவளுக்கு ஒத்தடம் கொடுக்கறீங்களா? ஒத்தடமா? குடுக்கறேன் குடுக்கறேங்க. குடுக்கறேன் சம்மந்தியம்மா, குடுக்கறேன். இருமா, எடுத்துட்டு வரேன். ஆர்த்தி நில்லு. நீ எங்க போற? ஒத்தடம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே. அத அம்மா பாத்துப்பாங்க. நீ போய் தைலம் எடுத்துட்டு வந்து வானதியோட காலுக்கு தேய்ச்சி விடு. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல இதோ இப்ப வந்துடுறேன் அம்மா, எதுக்குமா இதெல்லாம்? எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு? இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்க 2 பேரும் உனக்காக ஏதாவது செஞ்சா உண்டு. அம்மா சொல்றது கரெக்ட் தான் வானதி. இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. வந்ததுக்கு அவங்க இதையாவது செய்யட்டும். சரி, நீ வா, தூக்கு. ஏய், அவளுக்கு ஒண்ணு இல்லடா, அப்படியே மறுபடியும் தூக்குற. இல்லம்மா, மத்தவங்க எல்லாம் நம்பணும்ல, அதுக்கு தான் தூக்கிறேன். தூக்கு தூக்கு. ஏன் ஸ்வேதா, இதுக்கு நீ இவ்ளோ பில்டப் கொடுக்கறதுக்கு அது என்ன விஷயம்னு சொல்லிடலாம்ல. அத்தை பாருங்க அத்தை, ஏதோ சந்தோஷமான விஷயம்னு கேக்கெல்லாம் வாங்கிட்டு என்னன்னு நம்ம கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறா. அதெல்லாம் நான் கேட்டா அவ சொல்லுவா. சொல்லு ஸ்வேதா, அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, அவரு அட்வொகேட் ஆகி இன்னைக்கு ஒரு பெரிய கேஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காரு. எவரு? நம்ம வீட்ல யாரு அட்வொகேட்டா இருக்கா? எல்லாம் ஸ்வேதாவோட வீட்டுக்காரர் தானே.